ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 6வது இடத்துல வந்து அரோரா இருக்கும். அரோரா ஓட்டிங் பார்த்தா 15,371 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 6% எடுத்துருக்காங்க. ஸோ அரோராவுக்கு கிராஃப்ட் மேலே ஏறிட்டே போகுதுங்க. ஸோ அரோரா வந்து அவங்களோட வெளியில் இருந்த நேமை டோட்டலாக மாற்றணும் அப்படின்னு உள்ளே வந்தாங்க. ஸோ வந்த 3 வாரமோ 4 வாரமோ அவங்க பேர் வந்து அப்படியே இருந்துச்சு. பட் இப்போ வந்து அரோராக்கான நேமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட கேம் பிளே நல்லா இருக்குது. ஸோ நம்ம பார்த்த லாஸ்ட் வீக்ஸ்லையும் சரி, இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு அந்த டாஸ்க்லாம் நிறைய பாயிண்ட் வேலிடாக பேசினாங்க, வேலிடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லாம் நல்லா விளையாடினாங்க. ஸோ நேற்று ஜட்ஜாக இருந்தாங்க, ஜட்ஜுமே வந்து சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்கூல் டாஸ்கில் வந்து கொஞ்சம் குறும்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஸோ அவங்க வந்து அந்த குறும்பை கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து மற்றபடி ஓகே. பட் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடி எழுதியிருக்காங்க. ஸோ 4 லைனோ 5 லைனோ. ஸோ அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா, டக்குன்னு 4-5 லைன் எழுதுனாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து அரோரா வந்து கேம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் 7வது இடத்துல அமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் பார்த்தா 14,885 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6% எடுத்திருக்காரு. ஸோ அமித்தோட கேம் கூட வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் வந்து இது 10வது அமித்துக்கு. ஸோ அமித் வந்து ரொம்ப சைலண்ட் கேரக்டர், சாஃப்டான மனுஷன். ஸோ இவருக்கு வந்து நல்ல கேம் விளையாடக்கூடிய இது கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் டாக்கில் ஒரு சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இதை வந்து நல்லா பண்ணுறாரு. இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே சூப்பர் ரோல் கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே சூப்பராக பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து.